அப்ப இனி மொட்டை விழுந்து தலைமுடி முளைக்குமா முளைக்காத யோசனை தேவையில்லை. மொட்டை விழுந்து 10 நாள்லயே தலைமுடி பழைய நிலைக்கு எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய பால் இருந்தாலும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சா 100% பண்ணிட முடியும். நீங்க நான் கிளியராவே பாருங்க இந்த வீடியோவை, நான் கிளியராவே காட்டுறேன் இந்த வீடியோ எவ்வளவு பெரிய பால் நம்ம பண்ணிருக்கோம். அது என்ன இப்ப இந்த இடத்துல வழுக்க வருது ரைட்டா. ஆனா இந்த இடத்துல முடி முளைச்சு வளர்ந்துட்டு நமக்கு இந்த இடம் இங்க வளர்ந்துட்டு இருக்க முடிய ஒண்ணா எடுத்து இங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு விவசாயம் மாதிரி ஒரு இடத்துல நெல்ல விதைச்சோம் புடிங்கி பக்கத்துல நடவுடணும்னா சேம் தான் நம்ம பண்றோம். இங்க இருக்க முடிய ஒன்னொன்னா டச் பண்ணி எடுத்து இங்க மாத்ததான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடியாது. இந்த பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் பண்ணிருக்கோம். சோ எவ்வளவு பெரிய ஏரியா பாருங்க. கொஞ்சம் மேல இருந்தாலே இதுல டென்சிட்டி பாருங்க எவ்வளவு ஹை லெவல்ல டென்சிட்டி. இதுல சிங்கிள் லேயர் போட்டிருக்குது, டபுள் லேயர். பெரிய பால் இந்த அதாவது இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணிருக்கு. ஒரு பெரிய பால் பண்ணிருக்கேன். டோனர் ஏரியா ஃபர்ஸ்ட் பெரிய பால் டோனர் எடுத்தோம், பற்றாக்குறைக்கு பேர் எடுத்துருக்கோம். இதுல என்ன விஷயம் நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா இப்ப முடி இங்க வளர்ந்துடும், அதாவது வழிக்க இருக்கிற முடியெல்லாம் வளர்ந்துடும். ஆனா எடுத்த இடத்துல திரும்ப முடி வளர்ந்தோம்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. சோ அது தவறான கருத்து. எந்த பக்க விளைவுகள் இருந்துருமா? இல்ல கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இதுல பக்க விளைவுகள்னா அவங்களோட சொந்த முடியை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். ஒரு பகுதியில இருந்து ஒரு பகுதி முடியை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுனால பயக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இன்னொருத்தர் முடியோ வெல்கம் இந்த ஜெப்னா போய்ஸ் சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நாங்கள் இப்ப நிக்கிற இடம் சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக்ல வந்திருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல இப்ப பெரும்பாலான ஆட்களுக்கு எல்லாருக்கும் மொட்டை விழுகுது. அதாவது 20, 21, 22 வயசுல எல்லாருக்கும் மொட்டை விட வலிக்கிட்டுது. மொட்டை விட வலிக்கிட்டா 30 வயசு கல்யாணம் விட கேட்க பொம்பளை பிள்ளைகள் தராங்க எங்களுக்கு. முகமும் செந்திரிப்பா காட்டாது எங்களுக்கு. என்ன மாதிரி நாங்க கோட் ஷூட் ஷூ எல்லாம் போட்டு வலிக்கிட்டாலும் தலைமுடி இல்லாட்டி எங்களோட முகத்தை வடிவா செந்திரிப்பா காட்டாது. என்றதால உங்களுக்கு வெறும் 10 நாள்ல உங்களுக்கு எப்படி ஆரம்பத்துல தலைமுடி இருந்ததோ அதே அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. வெறும் 10 நாள்ல தலைமுடி உங்களுக்கு பழையபடி வந்துடும். நீங்க யோசிக்க தேவையில்லை. இங்க வாங்க, சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக். அதாவது யாழ்ப்பாணத்துல 2 இடத்துல திறந்திருக்கிறாங்க. ஒன்று வவுனியால, மற்றது கொண்டு கொக்கிரிலேருந்து வந்திருக்கிறாங்க. மெயின் வவுனியால இயங்குது கிளினிக் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் செய்திருவாங்க. இங்க வாங்க. இந்த வீடியோ டெலிஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டுக்கொள்றேன். இது சம்பந்தம் ஃபுல் வீடியோ இருக்க போது. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்ப நிக்கிற இடம் யாழ்ப்பாணத்துல முதல் முறையா அறிமுகப்படுத்தப்பட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நாங்க இங்கேயா நிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா இது என்ன சம்பந்தமான இடம் அறிஞ்சொழியல். அதாவது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல ஏராளமான ஆட்களுக்கு 20, 21, 22 வயசுல எல்லாருக்குமே மொட்டை விட ஒழிக்கிடுது. 30 வயசுல கல்யாணம் கட்டுற வயசுல பொம்முடியே தராங்க. அது கடினமா இருக்கு. அப்ப 20, 21 வயசுல எல்லாருக்கும் மொட்டை விட ஒழிக்கிடுது. இதுக்கு என்னடா தீர்வு என்று நானும் தேடி தெரிஞ்சு கொண்டிருக்கேன். இப்ப ஜாழ்ப்பாணத்துல கன்னடங்கள் இருக்கா? யாழ்ப்பாணம் பிளஸ் வவுனியா 2-3 இடங்கள்ல இப்ப சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான டிரெக்டரா நாங்க நிக்கிறோம். எஸ், வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் வெங்கடேசன். நம்ம கிளினிக்கோட பேர் சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக். என்ன தெரியணும் உங்களுக்கு? இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப தலைமுடி 20, 21 வயசுல முடி கொட்டி போயிடுது. வாழ்க்கையே ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறவங்க தான் நம்ம எல்லாரும். ஏன்னா ஒரு கல்யாணமோ மத்த விஷயங்களோ இல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா கூட சூட் ஆகாது. அப்புறம் எங்கேயுமே அந்த மரியாதை கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா, இது பாத்தீங்கன்னா FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இதை இங்க பாருங்க, இது டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பண்ணிருக்கிறது. இந்த பியர்டு, அதாவது தாடிலாம் தாடி பண்ணிக்கலாம், சொட்டையா இருந்ததுன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 years அந்த துறையில இருக்கேன். இந்தியாவில எனக்கு ஒரு 4-5 கிளினிக் இருக்கு. 10 வருஷமா கிளினிக் நடத்திட்டு இருக்கிறேன். இங்க ஸ்ரீலங்கா நண்பர்கள் மட்டும் என்கிட்ட ஒரு 6 வருஷமா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க யாருமே இப்போ வந்து நிறைய வாட்டி கேட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கா கொண்டு வாங்கன்னு. அதனால இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த மெத்தட் பேர் பாத்தீங்கன்னா 2 day ப்ராசஸ். ஃபீல்ட் மெத்தட்ல 2 day ப்ராசஸ். அதை 2 லேயர் பண்ணக்கூடிய ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். இது
இதை வந்து முதல்ல ஸ்ரீலங்காக்கு அறிமுகப்படுத்துறதே நான் தான். இது வரைக்கும் ஸ்ரீலங்கா முழுக்கவே கிடையாது. அதனால எல்லாரும் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சொட்டை வழுக்கடையாங்க 10 நாள்ல எவ்வளவு பேர் சொட்டைன்னா அவங்க பழைய முடியை பார்க்கலாம். முடி கொண்டு இருந்தா 10 நாள்ல பழையபடி தலைமுறையை கொண்டு வந்துரும். இது யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது எப்படி கொண்டு வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒருவேளை நிறைய பேர் நினைப்பாங்க இது விக்கோ, ஒருவேளை இது ஆர்டிபிஷியல் விக்கோ அப்படி நினைப்பாங்க. இதுல இல்லைன்னா ஏமாத்து வேலையா அப்படி கூட நினைக்கலாம்ல. அப்படியும் எல்லாரும் பாக்குறவங்களுக்கு அது மக்கள் பெரும்பாலும் நினைக்கிட்டாங்க. ஏன்னா மூட நம்பிக்கை தேவையில்லை. இது எப்படி பண்றோம்ன்ற சொல்றேன். இப்ப இந்த இடத்துல வழுக்க வருது ரைட்டா. ஆனா இந்த இடத்துல முடி முளைச்சு வளர்ந்துட்டு இருக்கு நமக்கு. இந்த இங்க வளர்ந்துட்டு இருக்க முடிய ஒண்ணா எடுத்து இங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு விவசாயம் மாதிரி ஒரு இடத்துல நெல்ல விதைச்சோம் புடிங்கி பக்கத்துல நடவுனா சேம் தான் நம்ம பண்றோம். இங்க இருக்க முடிய ஒன்னொன்னா டச் பண்ணி எடுத்து இங்க மாத்ததான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடியாது. இந்த மெத்தட் வந்து FUE ஃபாலிக்கல் யூனிடெக்ஷன். அதாவது பின்னந்தல்ல இருந்து ஒரு முடியை எடுத்து முன்னந்தலைக்கு மாத்துறது. அப்ப பின்னந்தல்ல முடி இங்க இருக்கிற வளர்ந்துட்டு இருக்க முடிய எடுத்து இங்க மாத்துறா இங்க வளரும் 100% வளரும். எல்லாரும் கேரண்டி. அது மட்டும் கிடையாது. இது வந்து இப்ப உங்கள்கிட்ட வைத்தியங்கள் பார்த்து இந்த தெரிஞ்சாக 2-3 பேர் அறிமுகப்படுத்தலாமா? இப்ப என்கிட்ட வைத்தியம் பார்த்தவங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிறாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது சாப்பிடணும். சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக்னு யூடியூப்ல போடுங்க. எவ்வளவு 1000 வீடியோ இருக்குது பாருங்க. நான் 10 வருஷமா இந்த மாதிரி வீடியோ போடுறேன். 10 இயர்ஸா போடுறேன். டிரான்ஸ்பிளான்டேஷன் லைவாவே பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்றோம், அதுல என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் கொடுக்குறேன். உங்களோட யூடியூப்ல போடுங்க எப்படி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம் அப்படின்றத. இது ஒன்றும் மேஜிக்கல் கிடையாது. 100% எல்லாருக்கும் சொட்டைய தள்ளு முடிவு கொண்டு வந்து பயப்பட வேண்டாம். அதுக்குதான் அரசாங்கம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்குது. நாங்க பார்க்கலாம். நீங்க அந்த சைட்ல அரசாங்கம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கறது இருக்குதான். ரைட்டுங்களா? அதனால நீங்க அதுக்கு பயப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? இது வந்து சாதாரண விஷயம். யாரும் இனிமேட்டு சொட்டையா வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 100% உங்க தலையில முடிய பார்க்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குள்ள விலைக்கே முன்னுக்கு நடிகர் அவருக்கு மொட்டை இருந்ததுன்னா இது வந்து பலரங்கள் அவருக்கு டென்சிட்டி குறைபாடு சொல்லுவோம். அதாவது முழு வழுக்க கிடையாது. ஆனா அங்க கம்மியா இருக்கும் முடி. அப்ப அதுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும். இப்ப வந்து நிறைய முடி கொட்டல, கொஞ்சமா கொட்டிருக்கு. அப்ப கேப் தெரியும். அதை டென்சிட்டி குறைபாடு சொல்றோம். அதுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அதை சில பேர் ஃபுல் பால் அடைப்பாரு. இவருக்கு ஃபுல் பால் இந்த மாதிரி நிறைய நீ பார்க்கலாம். நீங்க பாருங்க, எல்லா பெண்கள் கூட பண்ணிப்பாங்க. எல்லாரும் பண்ணிக்கலாம். பல ஆயிரம் பேர் பண்ணிட்டு வரைக்கும் நான் FUE மெத்தட 2 டே ப்ராசஸ் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தே நாங்க தான். இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு அதை கொண்டு வரது நாம தான். இனி ஸ்ரீலங்காவை யாரும் வெளிநாட்டுல போய் பண்ணிக்க தேவையில்ல. இங்க ஸ்ரீலங்காவிலேயே அருமையா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். 100% கேரண்டியோட. பயப்பட வேண்டாம். இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. மொட்டை அடிச்சுக்கலாம், முடி வெட்டிக்கலாம், குளிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் முடி. அப்புறம் தொடர்ந்து எந்த மெடிசனும் எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. இது பேமெண்ட் ஐட்டம் என்னமா? இது காசு பாத்தீங்கன்னா ஒரு பாலோட சைஸும் அந்த டோனோட சைஸும் பார்த்துதான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு 3.5 lakhs 4.5 lakhs வரைக்கும் செலவாகும். ஆனா 100% முடி வரும். இது 2 டே ப்ராசஸ். 2 நாள் அட்வான்ஸ். அதாவது சொல்றேன், இங்க ஸ்ரீலங்காவிலே கிடையாது. டோட்டலாவே இங்க எங்கேயுமே எங்களை தவிர பண்றதுக்கு யாழ்ப்பாணத்துல தாவடியில இருக்கு. ஆனா தாவடியில எனக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. நீங்க வவுனியாக்கு வந்து தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். ஆனா தாவடியில கிளினிக் இருக்கு. கன்சல்டிங் எல்லாம் வரலாம். ஆனா நீங்க எல்லாருமே வவுனியாக்கு வந்துருங்க. வவுனியோட லொகேஷன் அனுப்புறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து வவுனியால வந்து கற்குழி அபிஷா ஹாஸ்பிட்டல் சொன்னா போதும், எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல நம்ம லொகேஷன் இருக்கு. அதனால எல்லாரும் நீங்க டிரான்ஸ்பிளான்ட் தாராளம் பண்ணிக்கலாம். மொட்டை விழுந்துட்டு கவலைப்படாதீங்க. வரும் 10 நாள்ல பழையபடி உங்களோட எப்படி தலைமுடியில இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டு வந்துருங்க. கட்டாயம் 100%. அதான் தேவை டாக்டர். கட்டாயமா 100% கொண்டு வந்துட முடியும். யாரும் பயப்பட வேண்டியது. இனி சின்ன வயசுல தலைமுடி கொட்ட வலிக்கிறது ஏனோ தெரியாது. அது ஏன் வந்து பாடியோட டெம்பரேச்சர் ஒருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஹெல்மெட் நிறைய போடுறதுனால, நைட்ல தூங்காதனால அந்த மாதிரி விஷயம். அப்படி ஹேர் லாஸ் வரும்போது நீங்க ஒரு டாக்டர் போய் பார்த்து கன்சல்டிங், அதாவது சென்னை ஹாஸ்பிட்டல் வாங்க. கன்சல்டேஷன் ஃப்ரீ முற்றிலும். இங்க எதுவும் காசு வாங்க மாட்டோம். கன்சல்டேஷன் ஃப்ரீ. ரைட்டா? இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைய நண்பர்கள் வந்து இந்த டென்சிட்டி சொல்லக்கூடியது மேல பார்க்கலாம். நம்ம டென்சிட்டி எந்த அளவுக்கு பண்றோன்றத நான் கொஞ்சம் க்ளோஸா போய் காட்டுறேன். இப்ப பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன மாதிரி டென்சிட்டி கொடுக்குறோன்றத நீங்க பார்க்கலாம். அதாவது இவருக்கு நம்ம இன்னும் முடியல, இருந்தாலும் நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு முடியறதுக்கு இன்னொரு 1 hour 2 hours ஆயிடும். பண்ணணும் ஒரு வீடியோ முழுசா எடுத்துப்போம். எந்த லெவல் பண்ணிருக்கோம்னு பாத்துக்கலாம். முதல் விஷயம், ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது எளிமையானதுன்றது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மெத்தட், இந்த நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல வந்து நம்ம என்ன மெத்தட ஃபாலோ பண்றோம்னா FUE சொல்லக்கூடிய மெத்தட ஃபாலோ பண்றோம்.
आ रहेगा बट प्रॉब्लम இப்போ வந்து ஒரு பெரிய பால், அதாவது நம்ம வீடியோல தொடர்ச்சியா பார்த்ததுன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது எவ்வளவு பெரிய ஏரியா பண்றோம்ன்றதா. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஏரியா பண்ணணும் பார்க்கலாம். இது கீழே பாருங்க, இவ்வளவு பெரிய ஏரியா பண்றோம். அதாவது ஒரு முழு பால் பெருசா இருக்கு, பெரிய பால். சோ நம்ம நிறைய பேர் ஒரு சந்தேகம் வரலாம், இந்த டிராப் கவுண்டிங் சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிராப் கவுண்டிங் சொல்றாங்க. நம்ம கிட்ட லிமிடெட் டிராப்ட், அன்லிமிடெட், அதாவது பிஏ டெஸ்ட் பண்றோம், டோனர் இருக்கிறோம். எவ்வளவு கிடைச்சாலும் சரி, 5000 கிடைச்சாலும் சரி, 10,000 கிடைச்சாலும் சரி, 8000 கிடைச்சாலும் சரி. சோ நம்மளை பொறுத்தவரைக்கும் லிமிடெட் டிராப்ட் கிடையாது. அதனால நம்ம சென்னை எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பால் இருந்தாலும் டோனர் சப்போர்ட் பண்ணிச்சா 100% பண்ணிட முடியும். நீங்க நான் கிளியராவே பாருங்க, இந்த வீடியோவை நான் கிளியராவே காட்டுறேன். இந்த வீடியோ எவ்வளவு பெரிய பால் நம்ம பண்ணிருக்கோம், அது என்ன டென்சிட்டியில பண்றது பிரச்சனை இல்லை, ஸ்பிளிட் பண்ணி கூட போடலாம். சோ நம்ம எந்த அளவுக்கு டென்சிட்டி கொடுக்கணும், 2 லேயர் ப்ராசஸ் சொல்றது. அது 2 லேயர், ஒரு லேயர் பண்ணி அது மேல இன்னொரு லேயர் பண்றோம். சோ இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம சென்னை வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பால் பண்ணிருக்கோம். புரியுங்க, இங்க பாருங்க இந்த அளவு ஏரியா பண்ணிருக்கோம் நாளத்துல. இப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம் கூட ஆகும். பண்ணீங்க வலியும் மற்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் இவ்வளவு பெரிய ஏரியா பண்ணிருக்கோம், என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? கம்மியா பண்ணணும் ஏதோ 2-3 நாளா சொல்லிங்க, நீங்க வந்து சார் கொஞ்சம் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ முக்கியமா மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, பெரிய பாடா இருந்தா ஃபுல்லா பண்ணணும்னு சொல்லுவாங்க. பயமா இருக்கு, கம்மியா பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம். அப்புறம் அது இல்லாம எல்லாரும் பயப்படுறது. இப்ப நம்ம பேசும்போது ஒன்று பேசுவோம், நடைமுறையில அதாவது பிராக்டிக்கல்ல வரும்போது வேற தெரியும், பேசும்போது வேற இருக்கும். இப்ப என்ன விஷயம்னா, இந்த பால் இவ்வளவு பெரிய ஏரியா வருது. இது வந்து நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க எல்லாருமே பெரிய பாலா இருந்தது, அப்ப எல்லாருமே டிரான்ஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த டோனர் சொல்லக்கூடிய பகுதி கொடுக்கக்கூடிய பகுதி, அதாவது டோனர்னா பின்பகுதியில் இருக்கு, அதாவது பின்பகுதியில் இருக்கு டோனர் சொல்றோம். அதாவது கொடுக்கக்கூடிய பகுதியை டோனர் சொல்றோம். அது டோனர் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும், 2வது பியர்டு, 3வது பிரைவேட் பார்ட், செஸ்ட் ஹேர். அதாவது அந்த டாக்டர் என்ன மாதிரி இடத்துல ரூட்ஸ் இருக்கு, இடத்துல ஃபாலிகல்ஸ் இருக்கு பார்த்துட்டு அவங்க ரெஃபர் பண்ற மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். சோ அது உங்க கன்சல்ட் டாக்டர் நீங்க கேட்டுக்கணும் முதல் விஷயமா எங்க போனீங்களும். இப்ப நம்ம இவருக்கு எடுத்துக்கிறது டோனர் ஏரியா. ஃபர்ஸ்ட் பெரிய போல்டு டோனர் எடுத்துரும், பற்றாக்குறைக்கு பியர்டு எடுத்துருக்கோம். இதுல என்ன விஷயம், நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா இப்ப முடி இங்க வளர்ந்துடும், அதாவது வழிக்கிற இடத்துல முடி எல்லாம் வளர்ந்துடும். ஆனா எடுத்த இடத்துல திரும்ப முடி வளர்ந்துடும் சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. சோ அது தவறான கருத்து. எந்த இடத்துல எடுத்தாலும், அதாவது டச் பண்ண இடத்துல ரூட்டோட எடுக்கிறோம், திரும்ப அந்த இடத்துல வளராது. அப்ப வளரல அந்த இடத்துல பாட் ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா ஒரு ரூட்டுக்கு இன்னொரு ரூட்டுக்கு இடையில ஒரு ரூட் இருக்கும், அது நாங்க வந்து பின்தல டோனர்ன்றது இப்படி வளரும், அதாவது இந்த லேங்கில வளர்றதுனால இந்த இடத்துல எடுக்கிற முடிக்கு இந்த இடத்துல இருந்து முடி வளர்ந்து மறைச்சிப்போம். இப்ப நம்ம மேல எடுத்தா அது மேல இருந்து மறைச்சிப்போம். சோ பின்பகுதியில தெரியாது, டோனர் எடுக்கும்போது தெரியாத அளவு தான் இருக்கும். மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட லெவல் எடுப்போம். 100 முடிக்கிற இடத்துல நாங்க ஒரு 25-30 எடுப்போம். சோ மீதி 70 முடி அதை கவர் பண்ணிக்கிறதுனால பயப்பட வேண்டிய யாருக்கு அவசியம் கிடையாது. பியர்டு டச் பண்ணிட்டோம், பியர்டு டச் பண்ண பியர்டு வளராது. சோ வளராதுதான் ரைட். ஆனா பியர்டு நம்ம எங்க எடுக்கிறோம்ன்ற விஷயங்களை பாருங்க, நம்ம பின்பகுதி கீழே எடுக்கிறோம், இந்த ஆங்கில கை வைக்கல ரைட்டுங்களா. அப்ப என்ன ஆகும்னா இந்த பகுதி நமக்கு மேக்சிமம் தேவைப்படாது. சோ அந்த பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுக்கிறோம். அதுவும் பேஷண்ட் சொன்னாதான் இருக்கும், ஏன்னா அந்த பேஸ்ல இருக்கிறதுனால. அதே நேரம் நிறைய பேஷண்ட் நினைக்கலாம், இப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோமே இதெல்லாம் முடி எப்படி வந்துருமா 100% எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா ஃபாலிகல்ஸை டச் பண்ணி நம்ம எடுக்கும்போது ரூட் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். பிஃபோர் நம்ம டச் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பார்த்துதான் இருப்போம். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்கின்ல பண்ணக்கூடிய விஷயம்ன்றதுனால இதுல பெரிய வலியோ பெரிய இதோ ஏற்படாது. அது உயிர் சேதங்களோ மற்ற விஷயங்களோ இல்ல லைஃப் பின்னால உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு, அந்த மாதிரிலாம் இது ஸ்கின்ல நடக்கிற ஒரு வாய்ப்பாக கேன்சர் வராதுன்றதுனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அதாவது இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனால உங்க ஃபியூச்சருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இது வந்து ஸ்கின்ல பண்றது, ஸ்கல் மண்டை ஓட்டுக்குள்ள பண்றது கிடையாது. அதனால மூளைக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு சில பேர் நினைக்கலாம், இதுதான் உங்களோட பயங்களா இருக்கலாம். அதனால நீங்க முதல்ல ஒரு கன்சல்ட் டாக்டர் அணுகி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுங்க. நீங்க யாரும் பயப்பட ஸ்கின் பாருங்க, இது ஸ்கின்ல பண்றது, இந்த ஸ்கின் லேயர்ல பண்றதா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து பெரிய சர்ஜரி கிடையாது. சர்ஜரியில இதுவும் ஒரு வகை, ஆனா இது பெரிய சர்ஜரி கிடையாது. ஏன்னா நாங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ப்ளீடிங்கே இல்ல பாருங்க, இதுல ப்ளீடிங்கே கிடையாது. சோ ப்ளீடிங்கிறது ஒண்ணு பெருசா இதுல வராது ரைட்டுங்களா. பயப்பட வேண்டியது எதையும் கட் பண்ணி இருக்கிறது கிடையாது, டச் பண்ணி தான் இருக்கிறோம். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றவங்க அதாவது முடிச்சுட்டு தான் இருப்பாங்க, பயப்பட வேண்டாம். கான்சியஸ் இல்லாத இருக்க மாட்டாங்க. அதே கொடுக்குற மெடிசின்ஸ் கூட லோக்கல் அனஸ்தீசியா சொல்றோம். இதுல வீரியம், அதாவது அதோட
இப்ப நீங்க லோக்கல் சேர்க்கும்போது அது 3 hours 5 hours அதோட ஸ்ட்ரென்த் இழந்துடும். அதனால இது ஒரு பெரிய மெடிசன்ஸ். இது போட்டதுனால ஏதோ சைடு எஃபெக்ட் வரும், யாரும் பயப்பட வேண்டாம். சாதாரணமா இது ஸ்டிச் பண்றதுக்கு, அதாவது டைல் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற ஒரு சாதாரண ஒரு மெடிசன்ஸ் ஆயிடுது. யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி டெஸ்ட், அது உங்க உடம்பு செட் ஆகுதா இல்லைன்னு எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு பாடின்னு எல்லாமே செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இவரு கேட்கலாம், நீங்க வந்த உடனே என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க உங்களுக்கு? எடுத்தாங்க. அதெல்லாம் சரியா இருந்தோம்னா பிபி எல்லாம் பார்த்தாங்களா? எல்லாம் பார்த்தாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாங்க. செக் பண்ணி உடம்பு வளர்ச்சி தான் பார்த்தாங்க. எதுவுமே இல்ல. ரைட்டுங்களா? அதே நேரங்கள்ல இது யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இவர் நல்லா பாத்துங்க, இவர் பிஆர்பி வரும்போது நம்ம ரிசல்ட் வெளியே போடலாம். இப்பயே பாருங்க, இதே ரிசல்ட் தான். இது டென்சிட்டின்றது பாருங்க, இது கேப் இல்ல, இந்த டென்சிட்டி. இது எந்த கேப் வந்து பாருங்க, ஒரு கேப்பே இல்ல. சோ இதுதான் நம்ம ஹை டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன். இதனால ஒரு ஃபேஸ் எவ்வளவு மாறிதுன்னு நீங்களே அவர் கேட்கலாம். அவரோட போட்டோ என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நீங்களே இதை கேட்கலாம் இவர்கிட்ட. எந்த அளவுக்கு பால்டா இருந்தது இப்ப நீங்க கண்ணாடி பார்க்கும்போது ஃபீல் பண்றீங்க? இப்ப கண்ணாடி பாத்தீங்க, நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு மாதிரி இல்ல, வயசு தோற்றம் சேஞ்சஸ் ஆன மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு ஃபீல் இருக்கா? நீங்க நண்பர் இன்னொரு வார்த்தைன்னு சொல்லாரு, ஊருக்கே போறது இல்லை. எத்தனை வருஷம் ஊருக்கு போறீங்க? 3 மாசம். 3 மாசம் ஊருக்கு போற. வாழ்நாளே போல இல்ல வேற தெரியாம ஊருக்கு போல. எல்லாரும் போகும்போது கொஞ்சம், ஆனா இப்ப நீங்க ஒரு நம்பிக்கையா எல்லாரும் போலாம். அதனால எல்லாரும் பயப்பட வேண்டாம். ஒரு பாடா இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு கன்சல்ட் டாக்டர் பார்த்து, நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் தான் வரணும் அவசியம் இல்லை. நிறைய டிரான்ஸ்போர்ட் சென்டர் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதனால நீங்க முதல்ல போய் டாக்டர் பார்த்துட்டு அவங்களோட ஆலோசனை கேட்டுட்டு ரைட்டா இருந்தா பண்ணிக்கலாம். சென்னை ஹாஸ்பிட்டல் லொகேஷன் லொகேஷன் கேட்டு கொடுங்க. கூகுள் நம்பர் இருக்கு, எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. கன்சல்டேஷன் எப்பவுமே ஃப்ரீ. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தேவையான அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதே ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா நம்ம இந்தியாவில குறைஞ்சபட்ச காசுக்கு பண்றோம். அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் இருந்தாலும் சரி, 30,000 ரூபாய் 50,000 பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னா 1,800 ரூபாய் ஜிஎஸ்சி, 1,180 ரூபாய் வரும். சாரி, 1,180. ஜிஎஸ்சி எடுத்துன்னா சாரி பிஆர்பி 1,180, ஜிஎஸ்சி 2,300 பாசிட்டி. 3 சிட்டிங் எடுத்தா 5,310, 8 சிட்டிங் எடுத்தா 11,800. சோ இந்த மாதிரி எல்லாமே கம்மியா இருக்கும். நீங்க சிங்கிள் எடுக்கிறதோட ஒரு 8 சிட்டிங் எடுக்கும் போது எவ்வளவு 1,200 தான் வருது மொத்தமே. ஜிஎஸ்டியோட சேர்த்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சொல்றேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க ஏதாவது சொல்லணும்னா ஒன்னும் உங்களுக்கு சந்தோஷம் தானே. நீங்க கட்டாயமா ஒரு 6 மாசம் ரிசல்ட் வீடியோ போடுற, அது மாதிரி போட சொல்றேன். கட்டாயம் போயிட்டு 10 நாள் வீடியோ எடுத்து போடுங்க. என்ன நீங்க அனுப்பிச்சு விடுங்க, நான் கட்டாயமா ஒரு ஷோ பண்றேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சது, பேண்டேஜ் பண்றோம். பேண்டேஜ் பண்ணும்போது என்ன விஷயம்னா, இப்ப நம்ம பியர்டு இந்த இடத்துல எடுத்துருக்கோம். சோ அதை நம்ம பேண்டேஜ் பண்ணிட்டு இருக்கோம். டோனர் எடுத்தப்போ அந்த பியர்டு எடுக்கும். அதாவது பெரிய பால் பார்க்கலாம் ஏரியா பண்ணீங்க. ஒரு செகண்ட், நீங்க பெரிய ஏரியா இப்போ வந்து பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் பண்ணிருக்கோம். சோ எவ்வளவு பெரிய ஏரியா பாருங்க. கொஞ்சம் மேல திருந்தாலே இதுல டென்சிட்டி பாருங்க, எவ்வளவு ஹை லெவல்ல டென்சிட்டி. இதுல சிங்கிள் லேயர் போட்டிருக்குது, டபுள் லேயர். பெரிய பால் இந்த, அதாவது இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணிருக்கு. ஒரு பெரிய பால் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல டென்சிட்டி பாருங்க, இந்த ஹேர் லைன் பாருங்க. நேச்சுரலான ஒரு ஹேர் லைன், ஹை டென்சிட்டி. இதுல கேப் இருக்க சுத்தமாவே. இது பெரிய பால். இது பெரிய பால்டா இருக்கும்போது டோனர் பிளஸ் பியர்ட் எடுக்கும். இந்த 2 விஷயமே எடுத்து 2 டே ப்ராசஸ் ஃபுல்லாவே பண்ணியாச்சு. இதை நம்ம கிளியரா முடிஞ்சிருப்பதாக இருக்கு. ஏதாவது பெயின் இருக்காது, பெயின் தான் நார்மலா தான் இருக்கு எதுவுமே. இப்ப ஃபுல்லா பண்ணியாச்சு. உங்களுக்கு வெளியில கட்டுறவங்களுக்கு தெரியாது. என்ன ஃபீல் பண்றீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறீங்க இல்ல? இப்ப வலி 10 விஷயம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் சாதாரண விஷயம் இருக்குது. ரைட்டா? எதுவும் மயக்கம், தலைவலி இது மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. எந்த ஊரு, யாரை பார்த்து வந்தீங்க? வீடியோ பார்த்து வந்தீங்களா இல்லன்னா எப்படி? வீடியோ பார்த்து தான் வந்தீங்க. சோ எவ்வளவு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்? 4 மாசமா. நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எங்களோட இங்க சென்னை ஹாஸ்பிட்டல் அதனால பாருங்க அந்த விஷயம். இப்ப நான் பண்றதுக்கு மேல நீங்க கன்சல்ட் கேட்டிருக்கீங்க, நான் சொல்லிருக்கோம். இப்ப பண்ணிட்டோம். இப்ப என்ன, அதாவது சொன்ன மாதிரி பண்ணணுமா இல்ல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள்? ஓகே, அது உங்களுக்கு சந்தோஷம். எப்பயும் தெரியாது, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சோ வலி கிடையாது, எல்லாரும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கண்ணாடி காட்டுறேன். இதுல என்ன மாதிரி ஃபீல் இருக்குன்னு பார்க்கலாம். பாக்கலாம். ஒரு பிரதர் வந்து இப்போ வரைக்கும் அவர் எவ்வளவு பண்ணிருக்குன்னு பாக்கல. நம்ம அப்படியே காட்டலாம். இது பாருங்க, புனித தலை இப்படி புனித பாருங்க.
நீங்க சொன்ன நீங்களே பாத்துங்க. அப்படியே மேல வரைக்கும் அப்படியே பாருங்க. நீங்க தலை குட்டிங்கன்னா கீழே தெரிஞ்சு பாருங்க. தலை குட்டிங்க இன்னும் பாருங்க. பின்னாடி பண்ணிடலாம். நீங்க சொன்ன உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட தெரிஞ்சுக்கலாம். பின்னா வரைக்கும் பண்ணிட்டேன். இந்த டென்சிட்டி பாருங்க. டென்சிட்டி மீன்ஸ்னா இது அடர்த்தியா கேப் தெரியாத வச்சுருந்தா இல்லையா பாருங்க. கேப் தெரியல எங்க தெரியுதுன்னா உங்களுக்கு கேப் ஃபேஸ் பாருங்க எவ்வளவு மாதிரி பாருங்க. ஃபேஸ் இப்பதான் ஃபேஸே பார்க்க முடியும். ஒரு மாதிரி ஏதாவது ரவுண்டா வராதுமா அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தெளிவான ஒரு ஃபேஸ் இருக்கு. உங்களுக்கு நல்ல டென்சிட்டி பண்ணுங்க. ஃபுல்லாவே ஒரு தெளிவா இருக்கும். பயப்பட வேண்டியது இல்லை. எனக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இப்ப நீங்க தான் நானே பாக்குறீங்க. இப்ப பண்றதுனால தெரியும் பால் எவ்வளவு பெரிய ஏரியா இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப நீங்க கண்ணாடி பாத்துட்டீங்க. ஏற்கனவே பண்ணது எல்லாமே இது பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபீல் கிடையாது. நல்லா பண்ணிருக்கோம். கொஞ்சம் வீடியோ பாக்குறீங்க. நம்ம வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம், எவ்வளவு பெரிய பாடி ஏரியா பண்றோம், சரி எவ்வளவு பேமெண்ட் சொன்னா அந்த பேமெண்ட் ஆகுமா அதுல அதிகமா தான் கேட்கணும். அதிகமா 50,000 சொன்னா 50,000. அதாவது ஃபாலிகல்ஸ் கவுண்டிங் நிறைய வெளியே பேசுவாங்க. நீங்க இது கவுண்டிங் கிடையாது. பாத்தீங்கன்னா லிமிடெட் டிராஃப்ட் கிடையாது. அதாவது நான் இவ்வளவுதான் எடுக்க பண்ற விஷயம் கிடையாது. டோனர் எடுத்துரும், பிஎட் எடுத்துரும். சோ எத்தனை நாள் எப்போ வந்தீங்க? 2 நாள் 2 டே ப்ராசஸ். 2 நாள் நேத்தும் பண்ணோம், இன்னைக்கும் பண்ணோம். சோ 2 டே ப்ராசஸ் இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த அளவுக்கு நேச்சுரல் லுக் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க நினைச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு எங்க முடியுது நீங்க வளர்ந்தா சூப்பரா வளர முடியும். முன்னாடி வரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். சோ ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பார்க்கலாம் எல்லாத்தையும். ஹாய், இப்ப நம்ம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லைவான டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் வந்து இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். கேட்ட வாங்க புரியுங்க. பாக்கலாம் இந்த இடம் பெரிய போல்டு இவ்வளவு பெருசு இருக்கு இந்த ஏரியா வரைக்கும். சோ இந்த ஏரியாவுக்கு டபுள் லேயர் இப்போ பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இப்ப சிங்கிளா பண்ண போறோம். கொஞ்சம் ஃபாரிகல்ஸ் இருக்கு, பெயிண்ட் இருக்காம. இப்ப நம்ம டோன் சொல்லக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா டோன் வந்து இந்த பின்பகுதியில் எடுத்திருக்கோம், இந்த பகுதியில் எடுத்திருக்கோம். சோ உங்க பேர் சொல்லுங்க. சண்முகநாதன். எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கீங்க? எப்படி இப்போ ஒரு விஷயம் 4 விஷயம் பாத்துட்டு இருக்காரு. ஒரு விஷயம். 2வது விஷயம் இப்ப பண்ணிருக்கோம். நேத்து பொண்ணு நீ செகண்ட் டேல என்ன ஃபீல் பண்றீங்க? பெயின் மற்ற விஷயங்கள்லாம் நாமளா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல ரெண்டு போல. ஆனா வரும்போது என்ன மாதிரி பயம் இருந்தது? பயமா இருந்தது. ஆனா இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் இல்ல. சாதாரண ஸ்கீம்ல பண்ற விஷயம் ஒன்றும் பயப்பட இல்லை. சாப்பிட்டீங்க, அது பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கு. அவருக்கே தெரியும். நிறைய பேருக்கு ஏன் அப்படி காட்டுறேன்னா பண்ணும்போது பெரிய வலியும் மற்ற விஷயங்கள் இருக்காது. யாரும் பயப்பட வேண்டியது இல்ல. அதனால எல்லாரும் சாதாரணம் பண்ணிக்கலாம். 10 நாள்ல எவ்வளவு ஃபுல் பால் தானே நீங்க. ஆனா ஒரு 10 இப்பயே பாருங்க என்ன டென்சிட்டி பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கேப் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்கேன். இது வரைக்கும் பண்ண போறேன் இன்னும் ரைட்டுங்களா. இப்ப பியர்ட் எடுத்தது, தாடியும் எடுத்திருக்கோம், இந்த பகுதியிலும் எடுத்திருக்கோம், பின்னால ஃபுல்லா எடுத்தாச்சு. சோ லிமிட்டட் டிராஃப்ட் கிடையாது நம்ம கிட்ட, அன்லிமிட்டட் டிராஃப்ட். குறைஞ்சபட்சம் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு 30,000 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் ஆகும். இதுக்கு மேல காஸ்ட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் கிடையாது ரைட்டுங்களா. அதே நேரத்தில் நீங்க வந்து இது 5,000 கிராஃப்ட், 6,000 கிராஃப்ட், 8,000 கிராஃப்ட், 10,000 எவ்வளவு ஆச்சுலாம். காரணம் ஒரு பெரிய போர்டு ஒரு ஃபிங்கருக்கு 1000 கிராஃப்ட் வச்சா கூட இதுவே 5,000 கிராஃப்ட் இருக்கும். இப்ப இந்த சைட்லயும் போட போறோம். சோ நம்ம தொடர்ச்சி நம்ம வீடியோ பாருங்க. ஒரு ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பயப்பட வேண்டியது கிடையாது. நண்பர் நேரடியா பாக்குறீங்க. நம்ம சென்னை வெஸ்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைவா தான் இருக்குன்றதுக்கு இது ஒரு காரணம். பெயின் எதுக்கும் பயப்பட வேண்டாம். 100% சொட்டையா கூட்டம்ல முடி 100% கேரண்டியா வளர்ந்து அது 10 நாள் வளர்ந்து பயப்பட வேண்டாம். நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் பார்க்கலாம். அப்ப இனி மொட்டை விழுந்து தலைமுடி முளைக்குமா முளைக்காத யோசனை தேவையில்லை. மொட்டை விழுந்து 10 நாள்லயே தலைமுடி பழைய நிலைக்கு எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. கட்டாயம் கொண்டு வந்துருக்கலாம். ஆமா, ஏன்னா நீங்க பாக்கலாம் நிறைய விஷயங்கள இதுல பாக்கலாம். இதுல நிறைய நான் பண்றேன். இதெல்லாம் லைவா இருக்குது. என்னோட நீங்க சென்னை ஹாஸ்பிட்டல் பாருங்க எல்லாமே நம்ம. சரி, சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம்னா அதுல சென்னை ஹாஸ்பிட்டல் தான் போட்டு இருக்கும். எல்லாத்துலயுமே அது இருக்கும். அது பாருங்க எல்லாத்துலயுமே இருக்கும். நான் பண்ற டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே 10 நாள்ல சொட்டத்தள்ள பழமுடிய கொண்டு வந்துட முடியும். யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா, அது ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மத்த கேள்வி பக்க விளைவுகள் வந்துருமா? இல்ல, கிடையாதுங்க. ஏன் கிடையாதுன்னா இதுல பக்க விளைவுகள்னா அவங்களோட சொந்த முடியை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். ஒரு பகுதியில இருந்து ஒரு பகுதி முடியை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுனால பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இன்னொருத்தர் முடியோ இல்ல ஆர்டிபிஷியல் யாராவது கிடையாது. ஒரிஜினல் முடி உங்க டோனர் உங்களோட முடியை எடுத்து பண்றதுனால யாரும் பயப்பட வேண்டாம். 100% ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு பக்க விளைவு ஏற்படாது.
இதுல தொடர்ச்சா மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது கிடையாது. நீங்க யாரும் பயப்பட வேண்டியது இல்ல. நார்மலா பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நார்மலா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். எங்களுக்கு உதாரணம் நடிகர் நிறைய ஆமா நிறைய பண்ணுவாங்க வந்து நம்ம கிளினிக்ல. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். நீங்க இந்தியாவில எப்படி இதா இருக்கா? இந்தியாவில இருக்கு. இந்தியாவில தான் இந்தியாவில இருந்து நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். யாழ்ப்பாணத்துல 2 இடத்துல இருக்குது. ஒன்று வவுனியால, மற்றது KKS தாவடி ரோட்லயும் இருக்கு. அப்ப தாவடி ரோட்ல நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நீங்க வவுனியாக்கு வந்துருங்க. ஆனா தாவடியில உங்களுக்கு ஒரு கிளினிக் இது. வவுனியா தான் பெஸ்ட். இங்க பெருசா இருக்கும், வசதியா இருக்குங்க. மேலன்னு எல்லா வசதியும் இருக்கும். உள்ளே லேப் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்க எல்லா வசதியும் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நாங்க இப்ப டாக்டர் என்னடா, நாங்க இப்ப எனக்கு 22 வயசு 23 வயசு ஆகுது. இப்ப தலைமுடி கொட்டுண்டு, தலைமுடி நடுறேன். இது கொஞ்ச நாள் போத்தினே பழையபடி கொட்டுணுமா இல்லாட்டி இல்ல? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரூட்ஸ், இங்க இருக்கிற டோனர் கொடுக்கக்கூடிய பகுதியில மாத்தி வைக்கிறேன். அவ்வளவு செய்யும். நான் 10 வருஷமா துறையில இருக்கேன். இந்த 10 வருஷம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கேஸ்ல யாருக்கும் திரும்பி பால் தான் நான் பார்த்தது கிடையாது. அதனால யாரும் பயப்பட வேண்டிய. எனக்கு அதுக்கு மேல தெரியாது. ஏன்னா அது எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் 10 வருஷமா என்கிட்ட பண்ணவங்களே பாக்குறேன். அதுக்கு மேல நான் பாக்கல. இதுக்கப்புறம் டிராவல் பண்ணி பார்த்தா தாடியும் செய்யும். தாடியில தான் தாடி செஞ்சுக்கலாம். நீங்க பாத்துக்கலாமே அந்த இதுல நிறைய இதுல. ஓகே, நீங்க வீடியோலயும் நிறைய போட்டிருப்ப தாடி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி லைவ் வீடியோ போய் பார்க்கலாம். நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்றத நான் கொடுக்குற தம்பி கிட்ட நீங்க தாராளமா அதை பாருங்க. ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளவு எளிமையா இருக்குன்னா, பேஷண்ட்டுக்கு எந்த வழியும் இருக்காது. சாதாரண விஷயம். காலையில வந்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். 10 நாள்லயே தள்ள முடியும் வளர்ந்து. உங்களோட டெலிவரி நம்பரை ஸ்கிரீன்ல போட்டு விடுறேன், வீடியோல போட்டு விடுறேன், லொகேஷனும் வீடியோல போட்டு கொள்றேன். அது எப்ப திறக்கும், என்ன நாள் திறக்கும்? எப்பவுமே கிளினிக் இருக்கும். எல்லா நாளும். ஆமா, எல்லா நாளும் கிளினிக். டைம் இது கிடையாது. கிடையாது. நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு மட்டும் வாங்க. ஆனா கிளினிக் எப்பவுமே இருக்கும். கிளினிக் பூட்டு போடுறது கிடையாது. நீங்க இங்க வந்து உங்களோட கிளினிக் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எனக்கு தலைமுடி மொட்டை விழுந்த சிந்தனையே தேவையில்லை. நீங்க பழையபடி ஹீரோ மாய் தெரியலாம். நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி.